அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். யாரால் திருமணம் தடைபடும்? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு சில குறிப்பிட்ட உறவால் திருமணம் தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அவங்க அம்மா பெண்ணோடையோ பிள்ளையோடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு சரியாக வராது, இந்த மருமகள் நமக்கு சரியாக வரமாட்டாங்க, இந்த மருமகன் சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க. அதே போல் ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பம் என்ன அந்த குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு சில இடத்துல அவங்க சகோதரர்கள் தட்டி கழிப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தட்டி கழிப்பாங்க, இந்த பொண்ணு செட் ஆகாது அந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு. ஒரு சில இதை பார்த்தீங்கன்னா புரோக்கரே தட்டி கழிப்பாங்க. அதாவது கமிஷன் காசுக்காக கிடைச்ச கமிஷன் அதாவது அவங்க பேசின கமிஷன் கிடைக்காத நேரத்தில் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவாராம், அந்த மாதிரி திருமணத்தை தடை பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து எந்த உறவால் அவர்களுடைய திருமணம் தடைபடும், அந்த உறவு காரகத்துவ கிரகங்கள் வரும்பொழுது அந்த மாதிரியான உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை விளக்கும் பொழுது திருமணம் விரைவில் கைகூடும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இதை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம் அவரை குறிக்கும். 7ஆம் இடம் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, அதாவது லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார், 7ஆம் இடத்துக்கு வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார். இவர்களுக்கு இடையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அப்படி வந்ததுன்னா அவங்க தந்தையை அடிக்கடி பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து திருமணம் தடைப்படும். ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் இப்போ விசாரிப்பாங்கல்ல, கண்டிப்பாக ஊருக்கு ஊர் வந்து விசாரிப்பாங்க. அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் வந்து அந்த குடும்பமாக வேணாம் போ அப்படின்ற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஆக இவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ ஆண்களோட ஜாதகத்தில் இந்த குரு தான் லக்னாதிபதி எடுத்துக்குவோம். குரு சுக்கிரன், அதே போல் ஆண்களோட ஜாதகத்தில் குரு சுக்கிரனுக்கு இடையில இந்த சூரியன் வந்தாலும் இதே போல் தந்தை அல்லது ஊர் பெரிய மனிதர்கள் கவனமாக இருக்கணும். பெண்களோட ஜாதகத்தில் அதாவது சுக்கிரன் தான் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். பெண்களுடைய மாங்கல்யக்காரங்கன்னா செவ்வாய் வருவார். ஆக சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில சூரியன் வரும் பொழுது கண்டிப்பாக தந்தை ஊர் பெரிய மனிதர்களால் திருமணம் தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே போகும். இந்த மாதிரி இப்போ இவங்க விலக்கி வைக்க வேணும், இல்லைன்னா இவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும். அப்போ திருமணம் விரைவில் கைகூடும். அதே போல் இதே போன்ற லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில சந்திரன், அல்லது ஆண்களுடைய ஜாதகத்தில் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில சந்திரன், பெண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில சந்திரன் இருக்கும்போது தாய்மையடைந்த பெண்கள் தன்னுடைய தாயார் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இடம் ஒத்து வராது, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, அந்த பொண்ணு ஒத்து வராது. தாய்மையடைந்த பெண்களாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களால இந்த பொண்ணு என்ன இப்படியா மருமகன் தேடுறது இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருவாங்க. ஆக அப்போ சந்திரன் இடையில வரும்பொழுது லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையிலையோ, ஆண்களோட ஜாதகத்தில் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையிலோ, பெண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலேயோ சந்திரன் வரும்பொழுது ஆக தாய்மையடைந்த பெண்களால் பிரச்சனை வரும். அதனால அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் பொதுவாக ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில செவ்வாய் வரும் பொழுது இளைய சகோதரங்கள் ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சகோதர வர்க்கமே சொத்து நம்ம பக்கமே அடைஞ்சிக்கணும்னு சொல்லி அவங்க தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இளைய சகோதர வழியால் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லது சக ஊழியர்கள் ஒரு இடத்துக்கு அந்த வேலை செய்கிறாங்கள, பக்கத்தில் அவங்க கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களால பிரச்சனை வரும். எப்படின்னா நம்ம தான் கூட தான் வேலை செய்கிறோம், இவங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குது, நல்ல பையன் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களே இந்த உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்கள கேன்வாஸ் பண்ணி தட்டி விட்ருவாங்க. ஆக அவங்க விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். எப்படின்னா லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில செவ்வாய் வரும்பொழுது, அல்லது ஆண்கள் ஜாதகத்தில் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் செவ்வாய் வரும்பொழுது, பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அது செவ்வாயே இருக்கிறதுனால அந்த பெண்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையிலன்னு வச்சுக்க வேண்டியதான். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் பொதுவாக அதே மாதிரி புதன் வரும் பொழுது, புதன் வந்தால் என்ன அர்த்தம், அதாவது ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்திலையும் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில புதன் வரும் பொழுது, அதாவது இப்போ லக்னாதிபதி மேஷத்தில் இருக்காரு,
7ஆம் அதிபதி மிதுனத்துல இருக்காரு. இடையில ரிஷபத்துல வந்து புதன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி இல்லன்னா ஒரே ராசி கட்டத்திலே இருந்தா கூட நட்சத்திரம் 9 பாதம் இருக்கு இல்லையா? அந்த 9 பாதத்துக்கு இடையில வரக்கூடிய கிரகங்கள கூட எடுத்துக்கலாம். அ அப்போ இடையில வந்து புதன் வராரு அப்படின்னா, தாய்மாமன் வழி, அதாவது என் பொண்ணையோ, என் பையனையும் நீ கட்டலல்ல, வேற எந்த பொண்ணு, பையன நான் கட்டுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணி விட்டுருவாங்க. நண்பர்கள் நண்பர்கள் இந்த மாரி வேலைய செய்வாங்க. புதன்னா நண்பர்கள் இல்லையா? அதாவது நம்பள விட ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போறான். பெரிய இடத்துல க பெரிய இடத்து பையன கல்யாணம் பண்ண போறாங்க. பெரிய இடத்து பொண்ண கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தட்டி விடுறது. அதேபோல புதன்னா இளைய சகோதரி. இளைய சகோதரி தன்னுடைய அண்ணனுடைய சொத்துக்கள்ல நம்மள வந்து சேரணும்னு சொல்லி அவங்க தட்டி விடுறது. இந்த மாரி வேலைகள செய்வாங்க. ஆக ஒருவருடைய ஜாதகத்துல ஆண், பெண் ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில புதன் வந்தாலோ, அல்லது ஆண்கள் ஜாதகத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில புதன் வந்தாலோ, பெண்கள் ஜாதகத்துல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில புதன் வந்தாலோ, இந்த மாதிரியா இவர்களால் திருமணம் தடைபடும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில குரு வந்ததுன்னா, ஜோதிடர்கள், அதாவது இந்த பொருத்தம் இல்ல, அந்த பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஜோதிடர்களாலேயே பெரும்பாலான திருமணங்கள் தடைபட்டு போகிற ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோல ஆண்கள் ஜாதகத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் அப்ப குருவுக்கும் சுக்கிரனும் எடுக்க தேவையில்ல. லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில குரு வந்தா அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்களோட ஜாதகத்துல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில குரு வந்து வரும்பொழுது, இந்த ஜோதிட பொருத்தம் இல்ல, அந்த பொருத்தம் இல்ல, இந்த பொருத்தம் இல்லன்னு சொல்லி அவர்களால திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில சுக்கிரன் இருக்கும் பொழுது, ஆண், பெண் 2 பேர் ஜாதகத்திலுமே சரி, அத்தை வழி உறவு, அதாவது பார்த்தீங்கன்னா, என் பையன் அத்தை வீட்லயே பொண்ணு கட்டல, அத்தை வீட்ல பொண்ணு கட்டல, இல்ல அத்தை பையனுக்கு பொண்ணு குடுக்கல, இந்த மாரி அத்தையே திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல தடை பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது முன்னாள் காதலன் அவங்க வந்து மறைமுகமா தடை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆக ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில இந்த சுக்கிரன் வரும்பொழுது, ஆண், பெண் 2 பேர் ஜாதகத்திலயும், அதேபோல ஆண்கள் ஜாதகத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில இப்ப இது பொருந்தாது. ஆக லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில சுக்கிரன் வந்தால் அத்தை அல்லது முன்னாள் காதலி இவங்களால தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில சனி வரும் பொழுது, வேலைக்காரவங்க, அதாவது நம்மளை விட தகுதி குறைந்தவர்கள், வேலைக்கார பெண்கள், இவங்க வந்து அடிக்கடி இது பண்ணி விட்டுருவாங்க. புரளி பேசி தடை பண்ணிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க விஷயத்துல அவங்கள்ட்ட தகவல் பெண்ணோ பிள்ளையோ பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட தகவல் போகாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில அதே மாதிரி சனி இருக்கும்பொழுது மூத்த சகோதரர் கவனமா இருக்கணும். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில சனி இருக்கும் பொழுது மூத்த சகோதரன், ஆண், பெண் 2 பேர் ஜாதகத்திலுமே மூத்த சகோதரரும் பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இளையவங்களோட சொத்து தன்னையே சேரணும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விஷயத்துல அவங்கள இல்லாம அவங்களுக்கு தகவல் போகாம பார்த்துக்கணும். அப்ப அவங்களாலேயும் பிரச்சனை வரும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில ராகு இருக்கும் பொழுது விதவை பெண்ணால் அடிக்கடி பிரச்சனை வரும். பாட்டன், பாட்டி, வயசானவங்க, பாட்டனார் வரைக்கும், பழைய சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, பங்காளி சண்டை இருக்குல்ல, அவங்க வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில ராகு இருக்கும்போது விதவை பெண் அல்லது பாட்டனார் வகை, சின்ன பாட்டன், பெரிய பாட்டன் இவங்களால பிரச்சனை வரும். அல்லது இவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால, ராகுனா வெளிநாட்டு இல்லையா, வெளிநாட்டில் இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக இதெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதை இப்போ பெண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில ராகு இருந்தாலும் சரி, ஆண்களோட ஜாதகத்தில் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில ராகு இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில கேது இருக்கும் பொழுது, பாட்டி வகை, இந்த பாட்டி தான் பெரிய பிரச்சனை இல்லையா, இவங்க என்ன முறை, அவங்க பழைய காலத்து கதையெல்லாம் பேசி அந்த குடும்பம் ஒத்துவராது, இந்த குடும்பம் ஒத்துவராதுன்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவாங்க. ஆக இந்த பாட்டி விஷயத்துல கவனமா இருக்கணும். அவங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டும். அதாவது லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இடையில கேது வந்தாலும் சரி, ஆண்களோட ஜாதகத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில கேது வந்தாலும் சரி, பெண்களோட ஜாதகத்துல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில கேது வந்தாலும் சரி, இந்த பாட்டி விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆக திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது, இது போன்ற தடைகள் வரும் பொழுது, இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான கிரக உறவுகளை தவிர்க்க வேண்டும். அல்லது அவர்களை அந்த நேரத்தில் அவர்கிட்ட தகவல் போகாம முடிஞ்ச வரைக்கும் தகவல் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது திருமணம் விரைவில் நடக்கும். ஆக இது போன்ற விஷயங்களிலே கவனமாக இருந்து இந்த திருமண சம்பந்தமான தடைகளை யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலக்கி இருக்கும் பொழுது, இப்ப கேதுன்னா இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இந்த குறி கேட்க போறாங்கல்ல,
சாமியார் இவர் அருள்வாக்கு சொன்னால் தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு அந்த மாதிரி குறி கேட்க போகிறவங்க இடத்துலையும் அவங்களாலையும் திருமணம் தடைபட்டுகிட்டே இருக்கும். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கு இடையில கேது இருக்கும் பொழுது இந்த குறி கேட்க போகிறாங்கல்ல, இந்த சாமி சொன்னால் தான் செய்வோம் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவங்களாலையும் தொடர்ந்து திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான கிரகங்களால் ஏற்படும் பொழுது அந்த மாதிரியான அந்த உறவுகளையோ அல்லது ஆட்களையோ தவிர்க்கும் பொழுது திருமணம் விரைவில் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.